அனைவருக்கும் வணக்கம். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. தண்ணியில் கிடக்கிற மாட்டுக்கு விலை பேசுகிறான் பாரு. அதாவது தண்ணியில் கிடக்கிற மாடுன்னு சொன்னால், மேய்ச்சலுக்கு போன மாடு குறிப்பாக அந்த கோடை காலத்தில் ஆறு குளம் குட்டையில் தண்ணி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதில் போய் களைப்பாறதுக்கு தன்னுடைய சூட்டை தணிச்சிக்கிறதுக்கு அதில் போய் படுத்துரும். முதுகு முழுகிற அளவுக்கு அது படுத்துருக்கும். இந்த மாடை வாங்க வருவான்ட்ட விற்கிறவன் என்ன சொல்லுவான்னா, நீ கேட்ட மாடு இது ஒரு படுத்துருக்கு பாரு, இந்த மாடு தான், இதுக்கு இவ்வளோ நீ கொடு அப்படின்னு பேசுவான். இதுக்கு இவன் என்ன சொல்லுவான்னு சொன்னால், ஏண்டா தண்ணியில் கிடக்கிற மாட்டுக்கு கால் இருக்கா, வால் இருக்கா, பல் இருக்கா, இதெல்லாம் நான் பார்க்காம எப்படா நீ சொல்கிற விலைக்கு நான் வாங்க முடியும் அப்படின்னு இந்த டைலாக் போவேன். அதனால தான் தண்ணியில் கிடக்கிற மாட்டுக்கு விலை பேசுகிறான் பாரு அப்படிங்கிற பழமொழி வந்தது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது தான் நான் பார்க்குறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அதனுடைய பலம், அதனுடைய திறன், அதனுடைய செயல் என்னன்னு நமக்கு தெரியாது. காரணம், இது வரைக்கும் அவங்க எந்த தேர்தலும் சந்தித்ததில்லை. மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குங்கிறத நம்மளால் சொல்லிவிட முடியாது. யூகத்தின் அடிப்படையில் பல யூகங்கள் மிகைப்படுத்தப்பட்ட யூகங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிற காரணத்தால் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அதனால தான் அந்த மேற்சொன்ன அந்த பழமொழியை நான் சொன்னேன். அதெல்லாம் பார்க்காம நம்ம எப்படி சரியான முடிவு எடுக்க முடியுங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த மகாபலிபுரத்தில் நடந்த அந்த நோன்பு விழாவில் தம்பி விஜய் அவருடைய நிலைப்பாடை முதலாக அவர் வாயாலே சொல்லிவிட்டார். அதாவது இந்த கட்சிக்கு போயிடுவாங்களா, அந்த கட்சிக்கு கூட்டணி சேருமா அப்படிங்கிற நிலைப்பாடெல்லாம் இல்லாமல், நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம், தனித்து நின்று வெற்றி பெறுவோம், அரசாங்கம் அமைப்போம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு பேசுகின்ற பேச்செல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் இனிமேல் கூட்டணிக்கு இடமில்லை என்பது தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அரசியலில் என்ன மாற்றங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, இன்னும் கூட நேரம் இருக்கிறது. அந்த வகையில் அவருடைய வாய்மொழி வாயிலாக சொல்றதை வைத்து பார்க்கின்ற பொழுது கூட்டணி இல்லை, தனித்து தான் போட்டி என்பதை உறுதி செய்கின்ற வகையில் இருக்கின்ற காரணத்தால் அவருடைய பலம் என்ன என்பதை மக்கள், அவர் தீய சக்தியா, தூய சக்தியா, நல்ல சக்தியா, கெட்ட சக்தியா, இப்படி என்பதை மக்களாகிய ஓட்டர்ஸ் தான் முடிவெடுப்பார்கள். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய விருப்பமும் கூட. எனவே வியூகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய வாக்குகளை நல்ல சிந்தனையோடு யாருக்கு வேண்டுமானாலும் செலுத்துவதற்கு தயாராகுங்கள். நன்றி, வணக்கம்.